நல்லா யோசிச்சு பாருங்க. சித்தர்கள் ஞானிகள் இப்பெல்லாம் வாழ்ந்தது எங்க? குகைக்குள்ளதான் தவம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. குகைக்குள்ள என்ன இருள் தான். அதுதான் சொல்றானுங்க. ஆனா இவங்க மாத்தி போதி மரம் அந்த மரம் இந்த மரம் சொல்லுவாங்க. இவங்க பண்ணதே டார்க் மெடிடேஷன் தான், அந்த பிரெயின் சுவிட்சிங் தான். சிம்பிளான கான்செப்ட். இதை தெளிவா சொல்லாம மறைச்சு ஒழிச்சு நம்மளை ஏமாத்தி முட்டாளாக்கி இவ்வளவு ஆண்டு காலமா மேல உட்காந்துட்டு இதை போட்டுட்டு உட்காந்துட்டாங்க மண்டையில அடிச்சுக்கிட்டு. இதே மண்டையில போட்டுட்டு இதே காலத்துல போட்டு உங்ககிட்ட நான் விஷயத்த சொல்றேன். இவ்வளவுதான் கான்செப்ட். உங்ககிட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்றான். என்ன வார்த்தை? கதிர். அந்த பாயா இருக்கணும்டா. வணக்கம் மக்களை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோஸ் எதை பத்தினா குண்டலினி பத்தி கேட்குறீங்க. சகஸ்காரம், மணிப்பூரம் அந்த மாதிரி சொல்லுவாங்களா, ஒன்னா சக்கராசம் மேலே ஏற்றி வந்து சகஸ்காரத்துல மேலே ஏற்றிக்கணும், கீழே மூலாதாரத்துல இருந்து சகஸ்காரத்துக்கு கொண்டு வரணும். அதான் கான்செப்ட். ஷார்ட்டா பார்க்கணும்னா குண்டலினியோட கான்செப்டா தான். கீழே இருக்கிறத மேலே தூக்கிட்டு வரணும். பாம்பா 2 பாம்பு இப்படி பின்னி பின்னி வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நரம்பு மண்டலங்கள் நரம்புகள்லாம் இருக்கு. ஓகே, கீழே இருந்து கனெக்ஷன்ல இருக்கு. பிரெயின்ல இருந்து கீழே குண்டலினி இருக்குல்ல, அதாவது சூண்டு கிடக்குற பாம்பு அங்க வரைக்கும் இருக்கு. சுழிமுனை வரைக்கும் பிரெயினோட நரம்பு மண்டலம் அங்க வரைக்கும் கனெக்ஷன்ல இருக்கு. இது சயின்டிபிக்கா ஆமா நடக்குது. கோர் அம்சம் குண்டலினா என்ன அப்படின்னு சொல்லணும். குண்டலினி பத்தி சொல்றதுக்கு நீ என்ன பெரிய ஆளா, உனக்கு நீ ஒரு ஞானியா, நீ லீச்சை பண்ணிருக்கியா, உனக்கு ஆக்டிவேட் ஆயிருச்சா, நீ பைனிக் கிளாண்ட் ஆக்டிவேட் பண்ணியா, சகச்சரா சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணியா, நீ என்ன அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கறா அப்படின்ற கேள்விலாம் உங்களுக்கு வரதுக்கு சகஜமா நார்மலாவே வாய்ப்பு இருக்கு. சிம்பிளான விஷயம். குண்டலினி பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதில் நான் பயிற்சி பண்ணியிருக்கேன். ஒரு 4 வருஷம் நினைக்கிறேன், மேபி இருக்கலாம். 4 வருஷத்துக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதில் ஒரு சில வருஷங்கள் ஒரு சில மாசங்கள் விட்டு போயிருக்கலாம். பட் 4 வருஷம் நான் தொடர்ச்சியாக இதை பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. நானா ஹாலுசினேஷன் பண்ணிக்கிட்டேன். இப்படி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமோ, ஓகே இதுதான் போல அதுதான் போல, நம்ம நான்வெஜ் எடுத்துக்கூடாது, அப்படி நம்ம புலால் உண்ணாமை அப்படியே ஜீவ காரணியமா மாறணும் அப்படிலாம் எனக்கு அதை கைட் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளை சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்களையோட கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த சோசியல் மீடியாஸ்ல இருக்கட்டும், புராண இதிகாசங்கள், புக்ஸ், இதில் எல்லாத்துலயும் இந்த மாதிரி நமக்கு கைட் பண்ணப்பட்டிருக்காங்க. அங்க அதெல்லாம் சப்கான்சியஸ் மெமரியில இருந்து அதுதான் உண்மை அப்படின்னு நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன். பட் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. அதை பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க குண்டலினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. பிட்டு பேப்பர் எடுத்து வச்சிருக்கேன். குண்டலினா சகஸ்காரம் மூலாதாரம் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் என்னென்ன அடிப்படைன்ற பிட்டு பேப்பர் எல்லாம் பேச முடியாது. சோ இப்ப சொல்லுங்க, யார் யாரெல்லாம் பிட்டு எடுத்து வந்திருக்கீங்க? நானும் எடுத்து வந்திருக்கேன் சார். எல்லாரும் பிட்டு எடுத்துருக்கேன் சார். இப்ப நீங்க என்ன மட்டும் அடிச்சா நான் ஒத்துப்பனா? பெரிய பெரிய தலைவர்களே கீழே பேப்பர் பார்த்து படிக்கிறாங்க. பெரிய பெரிய புரட்சி பல கோடிகளை விட்டுட்டு வந்தவனே இப்படி சைடில் பார்த்து பேசுறாங்க. நம்மலாம் என்ன மாத்திரம், நம்மளும் பிட்டு பேப்பர் வச்சுப்போமே. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, மூலாதாரம் அடிப்படை உயிர் சக்தி. இந்த மூலாதாரம் அடிப்படை உயிர் சக்தின்னு சொல்றாங்கல்ல. ஸோ இதுல கான்செப்ட் என்ன அப்படின்னா, கீழே ஸ்பெர்ம், அந்த விரைப்பை, இதுதான் மூலாதாரம்னு சொல்றாங்க. பெண்களுக்கு கருமுட்டை. ஸோ சிம்பிள், மூலாதாரம் அவங்களுக்கு. நமக்கு இந்த 2 விஷயம் என்ன அப்படின்னா, மூலாதாரம்ன்றது என்னன்னா மூலம், அதாவது கரு உருவாருதுன்றது வந்து நியூக்ளியர் ரியாக்டர் அணுக்கள், இந்த 2 அணுக்கள் மோதி வெடிச்சது தான் பிக் பேங்னு சொல்றாங்க. அது அந்த 2 அணுக்கள் மோதி ஒண்ணுக்கு ஒண்ணு பிணைந்து வெடிக்கப்பட்ட ஒரு உயிரினங்க தான் பிக் பேங்னு சொல்றாங்க. இந்த லூசி படத்துல கூட சொல்லியிருப்பாங்க இல்ல, கருமுட்டையில் கருப்பை உருவாகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டம் பாம் அளவுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும், சிபிஎம் அதை ஒன்று எடுத்து அதை எடுத்து தான் சூப்பர் பிரெயின் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கான்செப்ட்லாம் இருக்கும். அப்போ மூல சக்தி அங்கதான் இருக்குன்னு காட்டப்போம். இதுல என்ன பொருள் நீங்க பார்க்கணும் அப்படின்னா, உயிர் சக்தி இருக்கு. நம்மளால இன்னொரு ஒரு உயிர் உருவாக்க முடியும். ஸோ உயிர் சக்தி பேசிக் சயின்டிபிக் கான்செப்ட். செகண்ட் பார்க்கலாம், சுவாதிஷ்டம், உணர்ச்சி இன்பம். அதுக்கு மேல உணர்ச்சி இன்பம் அந்த மாதிரி உங்களுக்கு தெரியுங்களா. அது மூலாதாரம்ன்றது வந்து மொதல் சயின்டிபிக்கலா உயிர் சக்தியா இருந்தாலும் அந்த உயிர் சக்தியை உருவாக்குறதுக்கு உணர்ச்சி இன்பம் காமம் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். கோயில்களிலே அதெல்லாம் சிலைகள் சிற்பங்கள்லாம் வச்சிருப்பாங்க. ஒரு பெண் ஆண் உறுப்புக்கு மேல் பெண் உறுப்பு இருக்கிறது பேர் தான் யோனி வடிவம். அதெல்லாம் நிறைய பேர் கும்பிட்டுட்டே இருக்காங்க. நார்த் இந்தியாவில் டைரக்டாவே கும்பிட்டு இருக்காங்க. ஸோ சிம்பிள் கான்செப்ட். இதுக்கு பத்தி ரொம்ப டீட்டெயிலாக போவேனா. ஸோ அதை எனக்கு அந்த அளவுக்கு லேயர் போட்டு சொல்ல முடியுமான்னு தெரியல. ஏன்னா இது வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியான வார்த்தை. எனக்கு அது பற்றி கான்ட்ரவர்சி கிடையாது. பட் இந்த சோசியல் மீடியாவில் பார்க்கும்போது பெரிய பெரிய ஆட்கள்லாம், அதாவது என்னோட ஏஜ்ல கூட இருக்கவங்கலாம் பார்க்குறாங்க, ஏஜில் ரொம்ப கம்மியாக இருக்கவங்களும் பார்க்குறாங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்.
இப்போ மூலாதாரம்ன்றது வந்து பேசிக்காக சொல்லிட்டோம், கரு இதுதான். 2வது ஸ்டெப் வந்து உணர்ச்சி. இந்த உணர்ச்சியெல்லாம் சேர்ந்தாதான் அது ஒரு கலவை உருவாகி குழந்தை பிறக்கும். ஸோ சிம்பிள். 3வது விஷயம் பார்ப்போம். அதுக்கு மேலே வயிறு நினைக்கிறேன். ஸோ அதான் இருக்கும். மணிப்பூராகா ஆற்றல். ஆற்றல்னா என்ன மீன்ஸ்? ப்ரோ வயிற்றுக்குள்ள என்ன ப்ரோ ஆற்றல் இருக்கு? நானும் கேனன் பாலாவா ப்ரோ மாற போறேன்? அப்படிலாம் கிடையாது. 3வது விஷயம்னா வயிற்றுக்குள்ள என்ன நடக்குது? சாப்பிட்றோம், ஒரு ஃபுட்டு சாப்பிட்றோம், தண்ணி குடிக்கிறோம், எல்லாம் பண்றோம். அது வயிற்றுக்குள்ள போய் ஆசிட் மூலியமா செரிச்சு சக்தியா மாறுது. அந்த சக்தி தான் உடம்புக்குள்ள எனர்ஜியா கொடுத்து இப்போ நான் உடம்பு பேசிக்கிறீங்க இல்லை? ஸோ அப்படிதான் பேசிக்கிறீங்க. அப்பப்போ இந்த மாதுளம்பழம் சாப்பிட்டனால தான் அது எனர்ஜியா மாதிரி உங்களுக்கு குண்டலினி எழுப்பி விடுது. சரியா? சிம்பிள் கான்செப்ட். 3வது இதான் மேட்ரு. 4வது பாமா அநாகதமா, அன்பு, இரக்கம், இதயம். நுரையீரல் அப்படியே கிராஸ் பண்ணி இதயத்துக்கு போயிட்டாங்க. சாரி. இதயம், அன்பு, கருணை, பாசம். ஸோ இந்த குண்டலினி கான்செப்ட் எப்படி கொண்டு வராங்க பார்த்தீங்கன்னா, உயிருக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை இதெல்லாம் நம்ம உணரணும்னு சொல்றாங்க. அதெல்லாம் உணர்த்த வைக்கிற சக்தி தான் இதுன்னு சொல்றாங்க. சரி, மேல கான்செப்ட் முடிச்சிடும். இதயத்துக்குள்ள வராங்க. இதயம்னா என்ன? இது நல்லெண்ணெய்க்கு வரக்கூடாது. நம்ம ஜோதிகா சாப்பிடுவாங்க தீபாவளி அன்னைக்கு, அது கிடையாது. இதயம்ன்றது வந்து அன்பு, கருணை அப்படி கொண்டு போறது. பட் இது அப்படி கொண்டு போகப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. பட் இது உண்மை கிடையாது. ஆக்சுவலி அன்பு, கருணை இதயத்துக்குள்ள ஒன்றும் இல்லை. ஏன் அப்படின்னா அது அப்படி சொல்லப்பட்ட வாழ்க்கை லவ் இதெல்லாம் கொண்டு போய் காட்டையே ஒன்று கொடுத்துருக்கேன் அப்படின்னா இதுதான் சும்மா. அது வந்து மூல காரணம், உயிர் துடிப்புக்காக முக்கியமான காரணம்ன்றக்காக ஏன் உயிரே மயிரேன்னு சொல்றதுக்காக அது கனெக்ட் பண்றாங்க. சிம்பிளான மேட்டர். அன்பு, கருணை, பாசம் இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வருது வந்து 4வது ஸ்டெப். சரி, 5வது ஸ்டெப் இங்கே வரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா சுத்தி வாக்கு வெளிப்பாடு. அவங்களே டெல்டரா சொல்லிட்டாங்க வாக்கு வெளிப்பாடு. இங்க வந்துருச்சு அப்படின்னா வாக்கு பேசுறது, அது வெளிப்பாடு அப்படி மீன்ஸ் என்னன்னா பிரபஞ்சத்தோட இணைகிறது. இது நான் ஃபுல்லா முடிக்கும் போது தான் உங்களுக்கு என்ன மேட்டர் கான்செப்ட்னு தெரிய வரும். ஸோ வாக்கு வெளிப்பாடுன்றது வந்து என்னன்னா, நான் அவன்கிட்ட பேசுறேன்ல, நீ நாசமா போ, நீ நல்லா இரு அப்படின்னு சொல்றோம்ல. இந்த 2 வார்த்தை இல்லை, எந்த வார்த்தை பழிக்கும் அப்படின்ற விஷயம் இருக்கு. அது என்ன மைண்ட் செட்ல என்னோட வைப்ரேஷன்ல இருந்து கனெக்ட் ஆகிறனோ அது யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகி அது நடக்குது. ஸோ சிம்பிள் கான்செப்ட் வாக்கு. இந்த விஷயங்கள் இது எப்படி கீழே இருந்து மேலே ஆயிருச்சா? ஸோ 4வது 5வது ஸ்டெப் கழுத்து. 6வது ஸ்டெப் எங்க இருக்கு? ஆமா, ஆக்ஞா. அறிவு, மனநிலை. அறிவு, மனநிலை, பைனியல் கிளாண்ட். பைனியல் கிளாண்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இத்தினோண்டு பருப்பு வரையில இருக்கும்ல, அதை சொல்லுவாங்க. ஸோ அதை சுற்றி பிரெயின் தான், டோட்டலாக பிரெயினை தான் குறிக்குது. ஸோ இந்த பிரெயின் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். ஒரு இன்ஜினுக்கு சுவிட்ச் போடுவோம்ல, இந்த சுவிட்ச் பாயிண்ட் வந்து இந்த பைனியல் கிளாண்டுன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பைனியல் கிளாண்ட் வந்து இந்த பிரெயினுக்கு போகக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு முக்கியமான மூலாதாரம். இந்த டோபமைன் சுரக்கிறது, இந்த வேலையெல்லாம் பார்க்குறப்பல பைனியல் கிளாண்ட் தான். அதாவது பைனியல் கிளாண்ட் நினச்சாதான் நீ மூளையவே நெருங்க முடியும். நீ ஒரு பிரபஞ்சத்தோட கனெக்ஷன் கிடைக்கணும் அப்படின்னா பைனியல் கிளாண்டை கரெக்டாக இருக்கணும். ஸோ அதை ஃப்ளோரைடு, இந்த மாதிரி வாட்டரில் ஃப்ளோரைடு கலக்கிறது, இதெல்லாம் கலந்து அதை அப்படியே ஒரு லேயர் மாதிரி, ஒரு முந்திரி பருப்பு கொட்டை மாதிரி மூடி வச்சிருக்காங்க. ஸோ அதை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஈஸியெல்லாம் குண்டலினி ஆக்டிவேட் பண்ண முடியாது. அது நிறைய விஷயம் ஃப்ளோரைடு கலந்துருக்கு, நிறைய டூத் பேஸ்ட் எல்லாத்துலேயும் இருக்கு. உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? டூத் பேஸ்ட்ல உப்பா? தேடிப்பாரு, ஃப்ளோரைட்லாம் இதெல்லாம் இருக்கும். ஃப்ளோரைட் ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஃபாரின்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஏன்னா குண்டலினி ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக. சிம்பிள் மேட்ரு. ஸோ இது வந்து ஒரு வெளிச்சம், ஞானத்தை குறிக்கக்கூடிய விஷயம். புரிஞ்சுக்கிறது, இந்த உலகம்னா என்ன, இந்த விஷன் இருக்குல்ல, இந்த விஷயம்னா புரிஞ்சுக்கிறது, கவனிக்கிறது, ஞானம், அறிவு. ஸோ அதை குறிக்கிறது. சகஸ்கிரா, ஆன்மீகம், ஒளி, இறை உணர்வு. சகஸ்கிரா அப்படின்றது வந்து என்னன்னா பிரெயின், டோட்டல் பிரெயினை கனெக்ட் பண்றது. இந்த மாடி இருக்குல்ல, இந்த மாடியை கனெக்ட் பண்றது தான் சகஸ்கிரா சக்கரம் சொல்றாங்க. இதெல்லாம் ஃபுல்லா அவ்வளோ சக்கரம் சுத்திட்டு இருக்காங்கன்னா கிடையாது. இது உங்களுக்கு வந்து ஈஸியா அட்ரஸ் பண்றதுக்காக சொல்லப்படுறது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஒரு லேயர் பை லேயரா சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி பைனியல் கிளாண்டு, மண்டைக்குள்ள இருக்கும் பைனியல் கிளாண்டு, இப்பெல்லாம் சொல்லியிருந்தா அந்த காலத்து மக்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஒரு சக்கரம் இருக்கு, அது சுத்துது, ஒவ்வொரு சுத்தி இந்த சக்கரத்தை சுத்த வைக்கிறதுக்கு கீழே இருந்து நீ ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு ஒரு இடத்துல உட்காந்து முக்கி மேல இருந்து 2 பாம்பு எழுப்பணும். இப்படிலாம் சொன்னாதான் உனக்கு ஏதோ ஒன்று இருக்குன்னு தேடுவேன். இதெல்லாம் ரொம்ப 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 பேசிக்கான கான்செப்ட். ஆனா இதை காம்ப்ளிகேட் ஆக்கி உங்களை இந்த பக்கம் வரவிடாம பண்ணிருக்கிறது தான் ட்விஸ்டட். அது ட்விஸ்ட் என்னன்னு தெரியணும்ல, சகஸ்கிரா பத்தி இன்னும் முடிக்கல, வெயிட் பண்ணுங்க. அந்த சாஸ்கிரா சக்கரத்தை பத்தி ட்விஸ்ட்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதுல மேட்டர் என்ன அப்படின்னா, சிம்பிளான கான்செப்ட் தான். நாம ஒரே இடத்துல இருக்கிறது, ஒரே இடத்துல நிலைப்பாடுறது. யோசிச்சு பாருங்களேன், பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர், இந்த மாதிரி கான்செப்ட் இருக்குல்ல. இந்த கான்செப்ட் வந்து
இருள் பயிற்சியில் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம், டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கோம். ஸோ இருள் பயிற்சியில் வந்து பாஸ்ட், ப்ரெசண்ட், ஃபியூச்சர் இது எல்லாத்தையும் வந்து பிரெயின் ஸ்விட்சிங்னு ஒரு மேட்டர் இருக்குது. நான் உங்கள்கிட்ட திரும்பவும் சொல்கிறேன். இப்போ நான் 2025 திங்கக்கிழமை நைட்டு 12 மணிக்கு உட்காந்து இந்த பயிற்சி பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்புறம் 2040 இதே கண்டினியூ பண்ணுறேன். 2050 இந்த கண்டினியூ பண்ணுறேன். 45 ஒரு கார் ஆக்சிடென்ட் நடக்குது. அதில் ஒரு தவறுதலான ஒரு பெரிய விஷயம் நடந்துருச்சு. இதை மாற்றணும்னு நான் 50 யோசிக்கிறேன். ஸோ 50 யோசிக்கும் போது நம்ம தான் குண்டலினி பண்ணுறோமே, இது மூலிமா ஒரு ட்ரை பண்ணலாமே, நம்ம ஃபாஸ்ட்டுக்கு மெசேஜ் அனுப்ப ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு 50 உட்காந்து 25 அனுப்ப ட்ரை பண்ணுறேன். பிரெயின் எல்லாமே உள்ளே போயிட்டா எல்லாமே ஒரே கனெக்ஷன் தான். ஏன்னா நம்ம கரெக்டாக டைமிங் குறிச்சு வச்சிருக்கோம். திங்கக்கிழமை நைட்டு 12 மணிக்கு 1 hour. அது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போனால் பிரச்சனை இல்லை, கம்மி ஆகிட்டு போகக்கூடாது. ஸோ கனெக்ஷன் ஆக இருள் நம்ம பழகி போயிடும். இருளுக்குள்ள அந்த கனெக்ஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். அப்படி போக போக என்ன நடக்குது அப்படின்னா 2045 அந்த 40-45 நடந்த ஆக்சிடென்ட்டை சரி பண்ணுறதுக்கு மெசேஜ் அனுப்பிட்டு அந்த 40 அதே விஷயம் நடந்துகிட்டே தான் இருக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், இங்கே நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே ஒரு ஃபோட்டோ பிரதி மாதிரி. ஃபோட்டோஸ்லாம் ஒன்றா கலெக்ட் பண்ணி தான் வீடியோ வந்துட்டு இருக்கு. இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஃபோட்டோஸ் எடுக்குது. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஃபோட்டோஸ் எடுக்கும். ஸோ அந்த ஃப்ரேம் பை ஃப்ரேமாக ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ தான் இப்படி மாறி நம்மகிட்ட வருது. அந்த ஃபோட்டோ அந்த எடிட்டிங் பண்ணும்போது ஒரு ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க, இப்படி திரி விடுவாங்கல்ல, நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும். அப்படி அந்த ஃபோட்டோஸ் திரி விடும்போது ஒரு படம் காட்டும்ல, அதே தான் டிஜிட்டலைஸாக பண்ணுது. இந்த சினிமாலையும் இந்த வீடியோ கேப்சர்ஸும் கேமராஸும் அதான் பண்ணுது. இது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் ஃபோட்டோ பிரதி மாதிரி ரிவர்ஸ்லையும் போகலாம், முன்னாடியும் போகலாம். பட் நாம் போக முடியுமான்னா அதான் கிடையாது. பிரெயின் போக முடியும், என்ன அலைகளை கடத்த முடியும். இந்த விஷயங்களை பண்ணவர்கள் தான் சித்தர்கள். அந்த சித்தர்கள் எப்படி பண்ணாங்க, இந்த குண்டலினி ஆக்டிவேட் பண்ணி தானே பண்ணாங்க அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அதான் கிடையாது, உங்களுக்கு அப்படி காட்டப்பட்டிருக்கு. இவங்க சொல்லக்கூடிய மாந்திரம், மந்திரிகம், புராணங்கள், இதிகாசங்கள், அதில் சொல்லக்கூடிய விஷயங்கள், இந்த ராவணன் வந்து சிவபெருமான்கிட்ட உட்காந்து தவம் செய்து வாங்கினான்னா, தவம் செய்வதுன்னா என்னன்னா ஒரு மரத்தடியிலையோ ஒரு குகைக்குள்ளேயோ இங்கே உட்காந்துக்கிட்டு ஒரே பிளேஸ், அந்த பிளேஸ்லயே தான் இருப்பாங்க. நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரே பிளேஸ்ல மரம் மாதிரி உட்காந்துருவானுங்க, எந்த விஷயத்தையும் கவனிக்காம ஆழ்நிலையில சப்கான்சியஸ் மெமரிக்குள்ள போயிடுவானுங்க. அது பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆயிரும். அங்க போய் தான் தனக்கான தேவைகளையும் தனக்கான ஆற்றல்களையும் பெறுறாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். கோர் அம்சம் என்ன, இருள் பயிற்சியோட கோர் அம்சம் என்ன? சிம்பிளான கான்செப்ட். டார்க் ரூம்ல இருப்போம், ஒரு குறிப்பிட்ட டைமிங்ல வச்சுப்போம். அந்த டைமிங்ல ரெகுலராக பயிற்சி எடுக்கிறோம். அந்த பயிற்சிக்குள்ள அப்படி நடக்கும். பட் இதே மாதிரி தான் சித்தர்களும் ஞானிகளும் பண்ணுவாங்க. ப்ரோ ஒரே இடத்துல உட்காந்துருப்பாங்களா ப்ரோ? அவங்க வந்து இதுல இன்னொரு மித்து இருக்கு. என்ன மித்து அப்படின்னா, அவங்க ஒரு 50 வருடங்களா 40 வருடங்களா 50 நாளா சாப்பிடாம கொள்ளாம ஒரே இடத்துல இருந்தாங்க. அப்படி கிடையவே கிடையாது. அவங்களும் அந்த டைம் பீரியட் முடிஞ்ச பிறகு ஒரு குறிப்பிட்ட டைமிங் வச்சுப்பாங்க. இப்போ நைட் 8 மணி to 10 மணி வரைக்கும் அவங்க பண்றாங்க அப்படின்னா அந்த டைமிங் பீரியட் தான் அவங்களும் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க, காலை கடனை முடிப்பாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. இயற்கை உபாதைகள் எல்லாமே அவங்களுக்கு நடக்கும், இதெல்லாம் பண்ணுவாங்க. பண்ணிட்டு திருப்பி அதை கான்செப்ட்ல போவாங்க. இதெல்லாம் சொல்லிட்டா அவங்க எல்லாம் நார்மல் பீப்புள் ஆயிடுவாங்கல்ல. ஸோ உங்களை மாதிரி எங்களை மாதிரி ஆயிடுவாங்கல்ல. காய்ஸ் அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது காய்ஸ், சொன்னா புரிஞ்சுங்க ப்ளீஸ். அப்போ அவரால் பண்ண முடியுமா, என்னாலையும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நீ அதை பண்ண ஆரம்பிச்சிருக்க. இதெல்லாம் பண்ணிடக்கூடாது. நீ இதை பண்ணிட்டா ஞானம் அடைஞ்சிருவ. உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது, உன்னை ஏமாத்தி கல்லா கட்ட முடியாது, கண்ட்ரோல் பண்ணி ராஜ்யத்தை ஆள முடியாது. ஸோ உனக்கு சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, அவர் பல ஆண்டு காலமா தவம் செய்து சிவபெருமான்கிட்ட வரம் வாங்கினாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கனெக்ஷன்ஸ் என்னன்னா, அவங்களோட சிவன் இருக்காருல்ல, அந்த சிவன்கிட்ட கனெக்ட் பண்றதுக்காக அவங்க உட்காந்து கனெக்ட் பண்ணுவாங்க. கனெக்ட் பண்ணும்போது அவங்க கனெக்ட் ஆகும், அவங்க ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க, சூட்சம் மொத்தம் சொல்லி கொடுப்பாங்க. இந்த தேர்ட் லா இருக்குல்ல, தேர்ட் டைமென்ஷன் லா, இந்த லால எப்படி பயன்படுத்தணும்ன்றத சொல்லிக் கொடுப்பாரு. டெக்னாலஜியை கொடுப்பாங்க. டெக்னாலஜி தான் ஞானமா புரிஞ்சுக்கிட்டு அதை ஆயுதமா பயன்படுத்தி வஜ்ராயுதம், பிரம்மாஸ்திரம், அதெல்லாம் என்ன, நியூக்ளியர் ரியாக்டர், நியூக்ளியர் பாம்ஸ், இப்போ வாயு புகையெல்லாம் சொல்றாங்கல்ல, இந்த நச்சு புகை உருவாக்கக்கூடிய குண்டுகளை தூக்கி எறிகிறாங்க, இதெல்லாம் தடை செய்யப்பட்ட ஹைட்ரஜன் பாம்லாம் சொல்றாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு புராண காலத்துல நாகாஸ்திரம், பிரம்மாஸ்திரம் அப்படின்னு பேரை வச்சுக்கிறாங்க. சிம்பிள். இப்போ இருக்க காலகட்டத்தில் அதே மாதிரி தானே வைக்கிறீங்க. ஃபைட்டர் ஜெட் வாங்கினாலும், ஒரு பெரிய போர் கப்பல் வாங்கினாலும் அதுக்கு வந்து புராணங்கள் இருக்கக்கூடிய பேர்கள் தானே வைக்கிறீங்க. கல்கி, களி என்னமோ பேர்லாம் வைக்கிறீங்கல்ல. இந்த புராணங்கள் இதிகாசங்கள் இருக்க மாதிரி வஜ்ரா அது மாதிரிலாம் பேர் வைக்கிறீங்கல்ல. காரணம் இதுதான். கேஜிஎஃப்ல கூட இந்திரஜித்னு ஒருத்தர் இருப்பாப்ல. அந்த இந்திரஜித் தான் கேஜிஎஃப்ல இருக்கவரை அந்த ராக்கியை போட்டு தள்ளுவாப்ல. ஸோ இதெல்லாம் கான்செப்ட் இருக்கும். இதே மாதிரி தான் இந்திரனும் இந்த கான்செப்டை பயன்படுத்தி ஒரே இடத்துல உட்காந்து பல ஆண்டு காலம் தவம்லாம் பண்ணல. இந்த ஒரே டைமிங் பீரியடை தெரிஞ்சுக்கிட்டு ஞானத்தை அடைஞ்சு பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் இந்த மாதிரிலாம் போய் இல்லை பிரபஞ்ச ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு. லகிமம் அப்படின்னா என்னன்னா, நம்ம உட்காந்துக்கிட்டே அப்படியே காத்துல அப்படியே லிஃப்ட் ஆகும்ல, அது கிடையாது. லகிமம்ன்றது என்னன்னா,
ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தி நாம அதுல உட்காந்து இல்ல அதை வெளியே உட்காந்து கண்ட்ரோல் பண்ணி அதை மூவ் பண்ண வைக்கிறது, காத்துல பறக்க வைக்கிறது, இல்ல அதுல உட்காந்து நம்ம பறக்கிறது. இப்ப இருக்க ஹெலிகாப்டர், ஃபிளைட், ஜெட் இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த கான்செப்ட், இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தணும்னு தான் இந்திரன். புரியுதா உங்களுக்கு? அதை தான் புஷ்பக விமானம் சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் இருக்க தமிழ்லையும் அந்த காலகட்டத்தில் இருக்க புராண வார்த்தைகளிலும் சமஸ்கிருதத்திலும் இதெல்லாம் இருக்கிறதுல அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பெயர்கள் வைக்கப்படுது. இந்த காலகட்டத்தில் நம்ம விமானாஸ், அப்பயுமே நம்ம அதுதான் வச்சிருக்கோம், விமானாஸ், விமானம். புரியுதா? சரி, சிம்பிள் கான்செப்ட். ஆனா அது அப்படி இப்படி அந்த காலத்துல எப்படி, அந்த காலத்துல எப்படி? ஏன்னா இந்த காலத்துல நீங்க வரலாறு படிக்கிறது என்னன்னா 5000 ஆண்டுகள் தான் மனிதர்களுடைய பழமையான வரலாறுன்னு படிச்சிருக்கீங்க. அப்போ இது லட்ச ஆண்டுகள் சொல்றாங்க. புராண இதிகாசங்கள்லாம் கிட்டத்தட்ட 11,000 ஆண்டுகள் 10,000 ஆண்டுகள் சொல்றாங்க. அப்போ எப்படா ஃபிளைட்ல போயிருப்பாங்க, எப்படா சேட்டர் போயிட்டு போயிருப்பாங்க? அதே மாதிரி சிம்பிள் கான்செப்ட். நம்மளுடைய இவர் இருப்பார்ல, இப்போ மகாபாரத போர்ல யாரோ ஒருத்தர் லைட் டெலிகாஸ்டா பார்த்துருப்பாருன்னு ஒரு வரும் மகாபாரதத்துல. அவர் அங்கதான் இருப்பார், அரண்மனையில தான் இருப்பார். அங்க மகாபாரத போறத லைவ்ல பாப்பாருன்னு சொல்லுவாங்க. லைவ்ல எப்படி பார்க்க முடியும்? ஃபைபர் நெட் போட்டாதானே பார்க்க முடியும். ஸோ லைவ் டெலிகாஸ்ட்லாம் நடந்திருக்கு. ஸோ இந்த சூனியக்காரி எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு மிரர் மூலியமா, கண்ணாடி மூலியமா, இல்லை ஒரு குழுவை மாதிரி கிளாஸ் மாதிரி இருக்கும், அந்த கிளாஸ் மூலியமா ஃபாஸ்ட் ப்ரெசென்ட் ஃபியூச்சர்லாம் பார்ப்பாங்க. அதாவது அங்கே நடக்கிறது இங்கே பார்ப்பாங்க, வேற ஏதோ ஒரு நாட்டில் நடக்கிறது, வேற ஒரு பிரச்சனை நடக்கிறது, வேற ஒரு மன்னன் வீட்டில் என்ன நடக்குது அப்படிலாம் பார்ப்பாங்க. அதை கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. அதெல்லாம் எப்படி சொல்றாங்க? இப்போ பார்க்குறோம்ல, இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, யூடியூப்ல பார்க்குறீங்க, ஒரு வீடியோ பார்த்துட்டீங்க, இல்லை டிவியில் பார்க்குறீங்க, ஐபேடு அது மாதிரி பிசி கம்ப்யூட்டர்ல எல்லாம் பார்க்குறீங்க. அது ஒரு கிளாஸ் தானே, கண்ணாடி தானே. அந்த கண்ணாடி குடுவையை போயிட்டு நீங்கள் ஒரு 10,000 ஆண்டுகள் பழமையாக போய் காட்டினீங்கன்னா, இது இன்னும் கண்ணாடிக்குள்ளே தெரியுது, நீ ஒரு அற்புதமான ஆள், நீ ஒரு பெரிய ஆள் கும்பிட ஆரம்பிச்சாங்க. சிறப்பான ஆள் நீ. இதுதான் நடந்திருக்கு. சோனியாக்காரின்றாங்க. ஏன்னா அவங்க பண்ண முடியாது, அஃபண்ட் பண்ண முடியாது. எல்லா மக்களும் ஆக்சஸ் பண்ணி, இப்போ எல்லார் கையிலும் ஸ்மார்ட் போன் இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த காலத்தில் பண்ண முடியாது. அதுக்கான ரிசோர்ஸ் கரெக்டாக இருக்காது. ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் தான் அதை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அது குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா அது கண்ட்ரோல் சிஸ்டமாக கொண்டு வரானுங்க. எப்படி இப்போ விமானத்தில் போகிறதுக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா மாறன் படம், அது என்ன படம், இது ஒரு இவனோட படம், சூர்யா படத்தில் வந்து ஃப்ளைட்டு உருவாக்குறதுக்காக, ஏன்னா ஏழை விவசாயி கூட ஃப்ளைட்டில் போகணும்னு சொல்லி ஒரு வேலை பார்ப்பார்ல, ஏன் பணக்காரன் மட்டும் தான் அதில் போகணுமா, அவனுக்காக கண்டுபிடிச்சா ஃப்ளைட்டு அப்படின்னு ஒரு மோட்டிவ் இருக்கும். இதுதான் அப்பயும் இருந்துச்சு. நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். ஏன் சார்? யாராச்சும் ஒரு பிச்சைக்காரனையோ கூலிக்காரனையோ கிராமத்தானையோ பிளேன்ல பார்க்க விரும்பாங்களா? மக்கள் ஒரு கண்ட்ரோல்லே வச்சிருக்கணும் அப்படின்னா இவனுக்கு குறிப்பிட்ட டெக்னாலஜி தான் கொடுக்கணும். ஒரு அளவுக்கு மேலே ஆக்சஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா இவன் நம்மளை விட சிந்திக்க ஆரம்பிச்சிருவான். இவன் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான், இவன் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா இவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் கான்செப்ட். இதனாலதான் சித்தர்கள் ஞானிகள்லாம் பரிபாசையில சொல்லிட்டு போயிருக்காங்க. இதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. அதுக்கு மெனக்கெட்டு அதுக்கு லாயல்ட்டியா இருக்கவனுக்கு தான் அந்த ஞானம் கிடைக்கும். சிம்பிளாவும் கொடுக்க முடியும், ஆனா அதை புரிஞ்சுக்க முடியாது. இது ஒரு குழப்பமான விஷயம். அதே மாதிரி தவறான ஆட்களுக்கும் இது ஈஸியா ஆக்சஸ் ஆகக்கூடாது. இதுக்காக தான் மறைக்கப்பட்டிருக்கு, ஒழிக்கப்பட்டிருக்கு. ஆனால் நீங்க சொல்ற மாதிரி குண்டலினால ஒரு ஹேரை கூட பிடுங்க முடியாது, குண்டலினால ஒண்ணுமே பண்ண முடியாது. இதெல்லாம் சும்மா இப்ப வெள்ளையான சொன்னேன்ல, அதெல்லாம் சும்மா ஒரு கான்செப்டுக்காக, உடம்புக்குள்ள இருக்க பயாலஜிக் சேஞ்சஸ்க்காக. டார்க்குள்ள நம்ம இருக்க நம்ம பிரெயினை நம்ம எவ்வளவு நமக்கு ஏற்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். இதான் விஷயமே, மெயின் கோரே தான். இதை நல்லா யோசிச்சு பாருங்க. சித்தர்கள் ஞானிகள் வாழ்ந்தது எங்க? குகைக்குள்ளதான் தவம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. குகைக்குள்ள என்ன இருள் தான், அதுதான் சொல்றானுங்க. ஆனா இவங்க மாத்தி போதி மரம் அந்த மரம் இந்த மரம் சொல்லுவாங்க. இவங்க பண்ணதே டார்க் மெடிடேஷன் தான், அந்த பிரெயின் சுவிட்சிங் தான். சிம்பிளான கான்செப்ட். இதை தெளிவா சொல்லாம மறைச்சு ஒழிச்சு நம்மளை ஏமாத்தி முட்டாளாக்கி இவ்வளோ ஆண்டு காலமா மேல உட்காந்துட்டு இதை போட்டுட்டு உட்காந்துட்டாங்க மண்டையில அடிச்சுக்கிட்டு. இதே மண்டையில போட்டுட்டு இதே காலத்துல போட்டு உங்கள்கிட்ட நான் விஷயத்த சொல்றேன். இவ்வளவுதான் கான்செப்ட். இதுதான் நம்ம டார்க்ல சொல்லிட்டு இருக்கோம். அதாவது பூவும் சொல்லலாம், புஷ்பமும் சொல்லலாம்னு வாங்கி, மூக்கு இங்க இருக்கு, இதை இப்படி தொடலாம். அது ஏன் இப்படி தொடணும்னு நினைக்கிறேன்? அப்படி தொட முடியாது, தேவையே இல்லாத வேலை. அப்படி தொட்டாலும் பரவாயில்ல, இந்த குண்டலினி மூலியமா நீ ஞானம் அடைஞ்சாலும் பரவாயில்ல. எத்தனை பேர் ஞானம் அடைஞ்சாங்க இந்த குண்டலினி சொல்லித்தரவேன்னு சொல்லிட்டு? அவன் தான் வளர்ந்துருக்கான், கல்லா கட்டிட்டு பெரிய பெரிய கோயில்கள், பெரிய பெரிய பில்லியனர்கள், உலகம் முழுக்க பெரிய செல்வந்தனை தான் மாறி இருக்கானே தவிர ஞானியா இல்லை. புரியுதா அவனுக்கு? ஸோ இந்த குண்டலினின்ற கான்செப்ட் பணத்தை உன்ட்டு புடுங்கிறது, உன் நேரத்தை புடுங்கிறது, உன் உண்மையான ஞானத்துக்கு நீ போக விடாம தடுக்கிறது. இவ்வளோ ஞானம் கிடைக்கக்கூடிய இந்த குண்டலினியை ஏன் அவன் ஈஸியாக விட்டுருக்கானே உனக்கு புரியலையா? அந்த குண்டலினி மூலியமா ஞானம் அடைஞ்சு நீ பெரிய எல்லாம் மறந்துடலாம், நீ கடவுள் நிலைக்கு அடைஞ்சிடலாம், பெரிய பெரிய லெவலாக மாறிடலான்னு தெரியும். அப்புறம் எப்படி இந்த விஷயத்தை விட்டுருப்பான்? இத்தனை சாமியார்கள் இத்தனை ஞானத்தை தீட்சை தரேன்னு சொல்றாங்க. ஸோ அப்பவே உனக்கு புரிய வேணாமா? ஆனால் இருள் போயிடுச்சு, டார்க்னஸ், இருட்டு, இதுக்குள்ள போக விடுறாங்களா? விடவே மாட்டாங்க. டார்க் பக்கம் நம்ம திரும்பவே விட மாட்டாங்க. டார்க்னால பேய்,
முன்னோர்கள் இறந்துட்டாங்கன்னா அவங்க பேய், உன்னை கனவு வந்து கொண்டுருவாங்க, உன்னை கழுத்து நினைச்சு கொண்டுருவாங்க, செத்து போயிட்டாங்கன்னா பேய் அப்படி காட்டுறாங்களே. காரணம் என்ன? முன்னோர்களோட தொடர்பு இருக்கக்கூடாது, இருளுக்குள்ள தொடர்பு இருக்கக்கூடாது. இருளுக்குள்ள தொடர்பு எப்போ இருக்கும்? நைட்டில் தான் இருக்கும். நைட்னால பேய், இருட்டுக்குள்ள போனாலும் பேய். ஸோ புரியுது அந்த கான்செப்ட்லாம். இருளை விட்டு உன்னை அப்பாற்பட்டு வச்சிருக்காங்க. இருள்னு சொன்னாலும் உனக்கு பயம் தான் வரும், அந்த மாதிரி தான் உருவாக்கியிருக்கானுங்க. ஸோ இருளுக்குள்ள போக விடலை. ஆனால் வெளிச்சம்னு சொல்லி சூரியன் சந்திரன் அப்படின்னு சொல்லி உன்னை வெளிச்சம் பக்கம் திருப்பியிருக்கானுங்க. அங்கதான் ஞானம்னு சொல்லியிருக்கானுங்க. ஆனா இந்த ஞானத்து மூலியமா மனிதர்கள் எவனுமே பயனடைஞ்சதே இல்லை. அப்படி இந்த காலம் இவ்வளவு ஆண்டு காலமா அந்த ஞானமும் சக்தியும் கிடைச்சிருந்துச்சுன்னா இந்த மனிதர்கள் இப்படி அடிச்சுக்கிட்டு செத்துருப்பானா? ஞானம் அடைஞ்ச கூட்டம் எப்படி அடிச்சுட்டு சாகும்? ஆனா இருளுக்குள்ள போனவன் எவனுமே இதை விட்டு வெளியே வர மாட்டான். அவனுக்கு உண்மையான ஞானம் புரியும். நம்ம பேசிட்டு இருக்கோம், என்னோட கண்டென்ட்லாம் போய் பாருங்க, பேசிட்டு இருக்கோம்ல. ஸோ இதாங்க மேட்ரு. ஸோ உண்மையான பக்கம் திரும்ப விட மாட்டாங்க, போலியான பக்கம் அடிச்சு தங்க அவுத்துறாங்க, ப்ரொமோட் பண்றாங்க. அவ்வளவுதான். இப்ப தெரியுதா ஆசிவகம் என்ன வேலை பார்க்குதுன்னு? சப்த கன்னிகள், சப்த மாதாக்கள் இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னு தெரியுதா? அரச குடும்பத்தோட ராணி இளவரசிகளை இங்க வந்து அவங்களுக்காக வேலை பார்த்தவங்கலாம் சப்த கண்ணின்னு சொல்லி வந்து தள்ள கட்டிட்டு இருக்காங்க. நீ கும்பிட்டுக்கிட்டு இருக்க. உனக்காக உழைக்கிறவங்க குலதெய்வம் முன்னோர்களை விட்டுவிட்டு நீ யாரையோ கும்பிட்டு தர்ற. அப்புறம் எப்படி நீ வெளிப்படைவ? அப்புறம் எப்படி உனக்கு இருளை பத்தி உனக்கு எதுவுமே தெரியலன்னா வெளிச்சம் உனக்கு எப்படி கிடைக்கும்? கிடைக்கவே கிடைக்காது. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை ஆல்ல போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செஞ்சுட்டு போங்க. இந்த சேனல்ல மெம்பர்ஸ் ஆட் ஆகி சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கேட்டகரியில சப்ஸ்கிரைப் பண்றது பக்கத்துல ஜாயின் ரோல் பட்டன் இருக்கும், ஜாயின் பண்ணி விடுங்க. ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வந்தாலும் வரும், ஹைப்ன்ற ஆப்ஷன் வந்துச்சுன்னா கொடுத்து விடுங்க. சூப்பர் தேங்க்ஸ், சூப்பர் சேட்லாம் பண்றதுன்னு எஸ்எம் தட்டி விடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். இப்போ தெரிஞ்சிருக்கீங்களா உங்களுக்கு என்னன்னு?